காணொளி நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று கல்வி படிப்பை தொடர இயலாத மாணவ மாணவிகளுக்கு, குறிப்பாக கிராமப்புற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவது குறித்து இந்த காணொலியை பதிவிட இருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் பெங்களூர் வாழ் தேவேந்திரகுல வேளாளர் கலாச்சாரம் மற்றும் நலச்சங்கம் சார்பில் இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதே போன்று இந்த வருடமும் அதற்கான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இந்த கலாச்சாரம் மற்றும் நலச்சங்கத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அன்பார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களே, பெங்களூர் வாழ் தேவேந்திரகுல வேளாளர் கலாச்சாரம் மற்றும் நலச்சங்கம் சார்பில் கிராமப்புறங்களில் வாழக்கூடிய தேவேந்திரகுலத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் பெற்று கல்வி படிப்பை தொடர இயலாத மாணவ மாணவிகளுக்கு உதவும் நோக்கத்துடன் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தலா ரூபாய் 10,000 வழங்குவோம் என்று அவர் உறுதியளித்திருக்கிறார். அந்த அறிக்கையில் மேலும் அவர் இதற்கான விண்ணப்ப படிவம் ஒன்றையும் அவர் அனுப்பியுள்ளார். இந்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டிய முக்கியமான சான்றுகள், அதாவது 12ஆம் வகுப்பில் எடுத்த மதிப்பெண் சான்றிதழ், அதே போன்று சாதி சான்றிதழ், தேவேந்திரகுல வேளாளர் இனத்தைச் சேர்ந்தவரா என்பதை உறுதி செய்யும் வகையில் சாதி சான்றிதழ், மேலும் அதே போல ஆதார் எண் கொண்ட அந்த அட்டை நகல் ஒன்றையும் இணைத்து அனுப்ப வேண்டும் என்று அந்த அறிக்கையில் அவர் வெளியிட்டிருக்கிறார். இதை இணைத்து அனுப்பும் பட்சத்தில் அவர்கள் உங்களுக்கு இந்த ஊக்கத்தொகையை அளிப்பார்கள் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை அனுப்ப வேண்டிய, அதாவது வாட்ஸ்அப்லேயே அனுப்ப அவர் அறிக்கையை விடுத்திருக்கிறார். அந்த வாட்ஸ்அப் எண் 9449073457, அதே போல 9880753000 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு வருடமும் இதே போல உதவி செய்து வருகிறார்கள். இந்த வாய்ப்பை அதிக மதிப்பெண்கள் எடுத்து அதாவது கல்லூரி படிப்பை தொடர இயலாத மாணவ மாணவிகள் அனைவரும் பயனடைய வேண்டும் என்று இந்த ஊடகத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல முக்கிய நகல்களாக சாதி சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ், அவர்களுடைய நகல்களை அந்த மனுவுடன் இணைத்து அனுப்பவும். மனு, அதாவது அந்த பூர்த்தி செய்யப்பட வேண்டிய விண்ணப்ப படிவம் தேவை என்றால் டிகேடி ராஜாஸ் யூடியூப் சேனல் எண் கொடுக்கப்படுகிறது. அந்த எண்ணை அழைத்து கேட்டால் நான் உடனே உங்களுக்கு இந்த விண்ணப்ப படிவத்தை அனுப்ப தயாராக இருக்கிறேன். உறவுகள் தங்களுடைய நண்பர்களுக்கு இந்த செய்தியை பகிரவும். கல்வி படிப்பை தொடர இயலாத எத்தனையோ கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புற மாணவ மாணவிகள், குறிப்பாக நம் இன மாணவ மாணவிகள் இருக்கிறார்கள். அனைவரும் பயனடையும் வகையில் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து பயனடைய செய்யுமாறு உங்களை இந்த ஊடகத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து எனக்கு என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி வரும் அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி. இந்த செய்தியை, இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்வோம். நன்றி.